செய்தி 31வது வார்டு காந்தி நகர் வார்டில் இருக்க அனைத்து பொதுமக்களின் நலனுக்காக ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், அதாவது ஃப்ரீ டயபெட்டிக்ஸ் நீரிழிவு நோய் டிடெக்ஷன், ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்ல ரத்த அழுத்தம் கண்டுபிடிப்பு மற்றும் ஃப்ரீ இசிஜி இருக்குது மற்றும் ஃப்ரீ மெடிசின்ஸ் மருந்து கொடுக்குறது. அது கூடவே நம்முடைய எக்ஸ்பர்ட்ஸ், பிசிஷியன்ஸ், சர்ஜன், கேஸ்ட்ரோன்டராலஜிஸ்டுடைய இலவச அட்வைஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஏற்பாடு வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் KGF, பிரைவேட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் KGF, கௌதம் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் KGF இவர் இணைந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணக்கூடியது வம்சோதயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கோலார் அண்ட் வாலூர். இவர்கள் இந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பான்சர்ஷிப்ல நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ இது எல்லாமே எல்லா குடியிருப்பு மக்களும் வந்து நலம் பெற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பயன்பெற வேணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்துல இதை உருவாக்கிடும். ஸோ சாப்பிட்றது நம்ம சாப்பாடு என்ன சாப்பிட்டாலும் சரி, ஸோ கடைசியா அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா சுகர் தான் கன்வெர்ட் ஆகும். என்ன சாப்பிட்டாலும் சரி சுகர் தான் கன்வெர்ட் ஆகும். அது நம்ம உடலுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த சுகர் யூஸ் ஆகும். இது சுகர் எல்லாம் பாடியில் சேர்ந்து இருக்கும். மீதியாக இருக்கிறது கொழுப்பை கன்வெர்ட் ஆகிடும். கொழுப்பை கன்வெர்ட் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுலேருந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் வரதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ டயட் இம்பார்ட்டன்ட், அதே சமயத்தில் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் வந்து நமக்கு டயட்டு எக்ஸசைஸ் ரெண்டும் நீங்க கேர் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரீ பென்ஷன் வர மாதிரி, சீஃப் மினிஸ்டர் கேரண்டி கொடுக்குற 2000 கேரண்டி கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் டயட் பண்ணாக்கா அது சாப்பிடக்கூடிய மருந்து வந்து கட்டாயம் கம்மியாகும். மருந்து நீங்க எவ்வளவு கம்மியா சாப்பிடுறீங்களோ அவ்வளோ வந்து கிட்னி மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப சுருக்கமான விஷயம். டயட் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு மாத்திரம் மருந்து குடிக்கிற லெவல் கம்மியாகும், ஹெல்த் கம்மியா இருக்கும். இந்த வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி உங்களுடைய வாழ்நாள் வந்து கட்டாயமா அதிகமாகும். இந்த சின்ன வயசுல நான் முடிச்சு இந்த ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணேன் வம்சோதயா ஹாஸ்பிட்டல். முக்கியமான நேரத்தை பேசுகிறேன் சார் மனேஷ்குமார் சார், அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆதரவு செக்ரட்டரி சிவகுமார் சார், இஸ் த சர்ஜன் நார்கோட்டிக் சர்ஜன் இன் மெடிக்கல் சென்டர். அவரோட நாட்டுக்கு வந்து அவருக்கும் மை தேங்க்ஸ். அண்ட் வெளிப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்குது. ஹெல்த் கேம்ப் எதுக்காக பண்ணிக்கிறாங்க? நம்ம ஆல் இந்தியா மெடிக்கல் அசோசியேஷன் டாக்டர் விஜயகுமார், டாக்டர் ராஜேந்திர குமார் சார், அவங்க பேர் சொல்றது கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அவங்க சீனியர் மோஸ்ட். பட் இருந்தாலும் அதர்ஸ் எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து இந்த இடத்துல நம்ம ஏரியாவில் ஒரு கேம்ப் பண்ணியிருக்காங்கன்னா ஹெல்த்துக்காக தான் பண்ணியிருக்குது. இது சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. வந்து நம்மளுடைய உடம்பு என்ன இருக்குது பிஃபோர் வந்து எல்லாமே செக் பண்ணா நல்லது. ஃப்ரீயா கேம்ப் பண்ணி வந்து பாக்குறேன்னா அதோடைய இது அவங்களுக்கு தான் நஷ்டம் தவிர நம்மளுக்கு இல்லை. பட் அவ்வளோ அவேர்னஸ் கொடுத்து கூட ஜனங்க வந்து வரந்து நன்மை வருவாங்க. பட் இருந்தாலும் நான் என்னன்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் நல்லா தான் நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியும், நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும். அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. சில பேர் வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்றது ஏமாந்து விட்டாங்கன்னா நாளைக்கு இதே தான் நம்ம ஹெல்த் மேலே கூட ஏமாந்து லாஸ் ஆகும். இங்கிருந்து போறது அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மேலே பிளேம் பண்றது. நம்ம ஹெல்த் ஸ்டார்டிங் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது அது பார்த்துக்கினாங்கன்னாக்கா மற்றபடி எந்த இஷ்யூஸும் கிடையாது. அது லாஸ்டா ஜாஸ்தி ஆகிட்டு பாடு போன ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண முடியும், இங்க ஆகுதுல கோளாறு போன்னு தான் சொல்லுவாங்க. அது ஸ்டார்டிங்கே போய் பார்த்தாங்கன்னா உங்களுடைய ஹெல்த் எல்லாமே நல்ல மாதிரி ஆகும். பட் இருந்தாலும் வந்து ஹாஸ்பிட்டல் மேல வந்து எம்எல்ஏ கூட ரொம்ப கேர் எடுத்துருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் எம்எல்ஏ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ண எல்லாமே பண்றதுக்கு அவங்களும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னொன்னு நான் என்னன்றதுனாக்கா இந்த ரெண்டு அசோசியேஷன் சுமதி நகர் கௌதம் நகர் அசோசியேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்றாங்கன்னாக்கா நாங்களும் அந்த அளவுக்கு எந்த நேரத்திலும் சர்வீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கும். இருந்தாலும் இங்க வந்திருக்கிற டாக்டருக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருக்கிறீங்க, உங்களே ரொம்ப நேரம் காக்க வைக்கிறதுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம டாக்டருக்கு இது பண்றோம். I am very much privileged today for being invited to participate in such a good program which our sir IMA KGF president has organized, and our beloved Dr. Rajendra Kumar sir also, and our counselor. So but as sir told, it's very unfortunate very few people are making use of this. Me being a doctor, even I have come from a village, so I request everyone, don't keep in mind this is a free camp, so only low quality doctors or low quality medicines will be provided. Whatever much
possible, you take the input from here. We are available nearby only. Our Rajendra sir also is nearby. We have our own hospital, multi-specialty hospital, which is 24/7. We have all specialists, super specialists, including 24/7 imaging, CT scan, radiologists are available, ICU facilities available, and comparatively compare to other corporate hospitals, our prices you can compare. It's very much affordable. So I suggest everyone to utilize such facilities and don't delay till the disease takes you away. So it might be a small pain, it might be a small cut, it might be a small injury or something, fever, anything. Try to visit the doctor as fast as possible, take his advice, and whenever such camps are there, as sir told, keep your documents. Documents are very much important. It should stay with you lifelong. So make documentation of everything, and please utilize such facilities also in future. Thank you. வணக்கம். காலைன்னு சொல்லிட்டு மாலை ஆயிடுச்சு, 12 மணி மதியமே ஆயிடுச்சு, 12 மணி கிட்ட வந்துச்சு. இருந்த போதிலும் நம்ம இந்த ப்ரீ டயபெட்டிக் கேம்ப்ல 30 பேர் கலந்து இருக்கிறோம். ஆனா 300 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 30 பேர் தான் இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது. டாக்டர் நம்மளுடைய கேஜிஎஃப்க்கு கண்ணா இருக்கிற ஒரு டாக்டரு, முதன்மையா இருக்கிற ஒரு டாக்டர், டாக்டர் ராஜேந்திரம் கொடுத்த ஒரு லெக்சரு, 300 பேர் கேட்க வேண்டிய ஒரு லெக்சர். ஒரு அகாடமியில உட்காந்து நாங்கள் லயன்ஸ் கிளப்ல இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர் ஸ்பீச் அவர் அழகா கொடுத்தாரு. நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுத்துக்கணும்னு கட்டாயமா நினைக்கிறோம். அதன்படி நாங்கள் செய்வோம். நீங்கள் அனைவரும் இங்க வந்து எங்களுக்காக இவ்வளவு தூரம் நீங்க உதவி செய்யறது நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம். அதே நேரத்தில் 31st வார்டு நந்தகுமார் அவர்கள், இந்த கௌதம் நகர் வார்டு மற்றும் விருதுபுரம், சுமதி நகர், இந்த 3 தான் அவர் பிரதிநிதி. அவரால் முடிஞ்ச உதவிகளை நமக்கு செய்திருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய பிரசிடென்ட் அசோசியேஷன் கௌதம் நகர் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் டாக்டர் விஜயகுமார் மற்றும் இதர ஆபீஸ் பேரர்கள் அனைவருக்கும் மெம்பர் மற்றும் குறிப்பா தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.